விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதே 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது மறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் சிறப்பான 8ஆம் பார்வை 3ஆம் இடத்திலும் பதிகின்றது. அப்போ சிறப்புகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழிலில் சிறிய ஏற்ற இறக்கங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றார். அந்த சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டுடைய அதிபதி. அதனால நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. மனமகிழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.